வெல்கம் டு வில்டாஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான சாக்லேட் கேக் எப்படி வீட்லேயே ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டு வித்தியாசமாக சூப்பராக இருக்கும். ரொம்ப பஞ்சு போல் மெத்து மெத்துன்னு இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 முட்டை எடுத்துக்கலாம். நேற்று எக்லெஸ் கேக் பார்த்தோம். இன்றைக்கி முட்டை சேர்த்து தான் செய்ய போகிறோம் கேக்கு. ஃபஸ்ட்டு வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கலாம். 2 முட்டை எடுத்திருக்கேன். நல்லா ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நீங்கள் விஸ்க் இருந்தால் கூட நீங்கள் கையிலே அடிச்சிக்கலாம். அது உங்கள் விருப்பம். அரை டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் பண்ணிக்கணும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா பண்ணியாச்சு. நீங்கள் கையில் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். இது 2 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். இப்போது 1/3 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மெத்து மெத்துன்னு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போது மஞ்சக்கருவை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளைக்கருவை அடிச்சுக்கிட்டோம். சர்க்கரை சேர்த்துட்ட பிறகு ஒவ்வொரு மஞ்சக்கருவை சேர்த்துக்கலாம். அடுத்ததும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய அளவில் செய்யணுன்னா இதே அளவுகளை டபுளாக்கிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிக்கலாம். அடுத்தது 1/4 கப் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ சேர்க்கக்கூடாது. இப்போது 1/4 கப் பாலில் காய்ச்சி ஆறின பாலில் 2 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் அப்படியே பீட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அடுத்தது இன்னொரு பவுலில் அரை கப் மைதா எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். நம்ம கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்க்குறோம். அப்படி சாக்லேட்டில் செய்த மாதிரி அப்படி நல்லாயிருக்கும். இது 1/4 டீஸ்பூன். இதில் 2 சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் நம்ம பேக்கிங் பவுடர் தேவை. இப்போ நல்லா ஜலிச்சுக்கலாம். எப்போவுமே கேக் செய்யும்போது ஜலிச்சு தான் செய்யணும். இப்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதில் முட்டைலாம் அடிச்சோம்ல அதில் சேர்த்துக்கலாம். எடுத்தோடனே அப்படியே கொட்டிடக்கூடாது. கொக்கோ பவுடர், மைதா, பேக்கிங் பவுடர் மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு தான் இதில் சேர்க்கணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சும்மா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் செய்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் கேக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பஞ்சு போல் இருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம கொக்கோ பவுடர் தான் சேர்த்துருக்கோம். சாக்லேட் சேர்க்கலை. ஆனால் சாக்லேட் சேர்த்து செய்த மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ஓடிஜியை ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கடாயில் செய்கிறதாலும் செய்யலாம். உப்பு போட்டு அது மேலே ஸ்டாண்டு வச்சு நீங்கள் செய்யலாம். 6 இன்ச்சஸ் டின் எடுத்திருக்கேன். அதில் பட்டர் ஷீட் போட்டு ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். 6 இன்ச்சஸ் டின் இது கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் அடித்து அப்படியே மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போது இதில் அந்த பேட்டரை அப்படியே ஊற்றிடலாம். நல்லா டேப் பண்ணிவிட்டு ஓடிஜியில் 180 டிகிரி செல்சியஸில் 35லேருந்து 45 நிமிஷம் வைக்கலாம். அவங்கவுங்க ஓடிஜியை பொறுத்து இருக்குது. சிலது 50 மினிட்ஸ் கூட ஆகலாம். இல்லை கடாயில் நீங்கள் நல்லா வெந்த பிறகு பார்த்து எடுத்துக்கலாம். ஓடிஜிலும் அப்படி தான். பாருங்கள், கேக்கு நல்லா வெந்துடுச்சு, பேக் ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் வெடிச்சு இருக்குன்னு கவலைப்பட தேவையில்ல.
டேஸ்ட்டில் எந்த குறைச்சலும் இருக்காது. அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு. புசு புசுன்னு இருக்குது. பஞ்சு போல் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள் கேக்கு. நம்ம இப்போ டீமோல்ட் பண்ணிடலாம். கேக்கை வெளியே எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக வந்துடும். எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே தெரியும் மெத்து மெத்துன்னு இருக்கும். நம்ம வீட்டிலேயே இது ஈஸியாக செய்யலாம். ரொம்ப கஷ்டமே கிடையாது. பீட்டர் இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்கள் ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுக்கங்க. கொஞ்சம் நேரம் ஆகும் அவ்வளோதான். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கறதுக்கு சாக்லேட் கேக்கு எப்படி சாக்லேட் போட்டு செய்த மாதிரியே இருக்குது. அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செய்யறது மறுபடியும் சொல்கிறேன், செய்யறது ரொம்ப ஈஸி. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க் யூ.